வணக்கம். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ட்ரேசிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி டிசைன். ட்ரான்ஸ்ஃபரிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையானது ஏதாவது ஒரு கிளாத், ஒயிட் கார்பன் இல்லைன்னா எல்லோ கார்பன் வச்சுக்கலாம். ட்ரேசிங் இது வந்து வரைகிறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பென்சில், நமக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைன் ஷீட் ஒன்று நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே கார்பன் இந்த மாதிரி பிரிண்டட் பக்கம் மேலே இருக்கணும், உள்ளுக்குள்ளே வந்து டிசைன் விழுகிற பக்கம் வச்சு அதுக்கு மேலே டிசைன் நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த பீகாக்கோட மோட்டிவ் வந்து நம்ம பென்சில் வச்சு அப்படியே கார்பன் மேலே வச்சு வரையலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த எம்ப்ராய்டரி வேணாலும் நீங்கள் போடுறதுக்காகவும் நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த டிசைன் யூஸ் ஆகும். இதர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, லிக்விட் எம்ப்ராய்டரி, ஈவன் ஃபார் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ். ஸோ எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு வந்து ஒரே மெத்தடு தான். நம்ம அதனால் இது ஈஸியாக நம்ம வந்து டிசைன் பண்ணிட முடியும். ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரிஞ்சவங்க டைரெக்டாக கிளாத்தில் கூட வரைஞ்சிக்கலாம். வரைய தெரியாதவங்க நம்ம டிசைன் வந்து நெட்டில் போய் எடுத்து அதை வந்து ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை வந்து மாற்றி கொடுப்பாங்க. மாற்றி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி யூஸ்வலாக பீகாக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தான் வரப்போகுது ப்ளவுஸில். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பல்லு மறைச்சுன்றனால அந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். அந்த பக்கம் சிம்பிளான டிசைன் ஏதாவது போட்டுட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி பீகாக் டிசைன் போடுவோம். இது நீங்கள் ரொம்ப அழுத்தணும்லாம் அவசியம் இல்லை, லேஸாகவே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். அந்த இம்ப்ரெஷன் வந்து கீழே விழுந்துடும் உங்களுக்கு. ப்ளூ ஆர் பிளாக் கார்பன் யூஸ் பண்ணக்கூடாது, மெயின் அதுதான். ஏன்னா அது போட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். இது பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பாருங்கள் டிசைன். இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், இது அழிக்க முடியாது. ட்ரேசிங் மெத்தட் இப்போ பார்ப்போம். ட்ரேசிங்கில் வந்து நமக்கு ஒரு கிளாத்தில் இருக்க டிசைனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தேவையானது ட்ரேசிங் பேப்பர், ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று இது மாதிரி மேலே வச்சு வரைய போகிறோம். அதுக்காக ஒரு டிசைன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கார்பன் தான், நம்ம எல்லோ கார்பன் அப்படி இல்லைன்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங்க்கு வந்து இந்த மாதிரி திக்கான உங்களுக்கு ஷீட்டும் கிடைக்கும், ரோல்லையும் கிடைக்கும். இது வந்து பட்டர் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுக்கலாம். அது ரெண்டுமே கிளியராக இருக்கும், டிசைன் மேலே வச்சு வரைகிறதுக்கு நமக்கு கிளியராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த திக்கான நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷீட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு திக்கான ஷீட்டில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிசைன் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இதே பட்டர் பேப்பரில் போடுறீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் பட்டர் பேப்பரில் வந்து நீங்கள் போட முடியும். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் கிழிஞ்சிரும் உங்களுக்கு. இது இந்த திக்கான ஷீட் ரொம்ப நாளைக்கு நல்லா உங்களுக்கு இருக்கும். டிசைனுக்கு மேலேயே அப்படியே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது சாரியில் இருக்க பார்டரில் இருக்க டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு கொண்டு வரும்போது யூனிஃபார்மாக கிடைக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த இதில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டிசைன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறது வந்து மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம ட்ரேசிங் பவுடரும் கெரோசினும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த மெத்தட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த டிசைனில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம பார்த்தது வந்து கார்பன் பண்ணது. செகண்ட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது இப்போது கெரோசின் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியது. பாருங்கள், இந்த டிசைன் அப்படியே எடுத்தாச்சு. கிளாத்துக்கு மேலே எங்கே தேவையோ அந்த இடத்துல டேர்ன் பண்ணிவிட்டு இதை வச்சு டைரெக்டாக நான் சொன்ன மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு படி. இது நமக்கு ரைட் சைடில் டிசைன் வேறோ இல்லை ஒரே ஒரு டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இதே நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த டிசைனில் செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரேமில் ஏதாவது ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்துக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு இதுக்கு மேலே நம்ம ஹோல்ஸ் போடணும். ஃப்ளாட் சர்ஃபேஸில் இதை வந்து பண்ணக்கூடாது, ஹோல்ஸ் போடக்கூடாது. காரணம் என்னென்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸில் போடும்போது ஓட்டை வந்து கீழே போய் ஒழுங்காக ப்ராப்பராக வராது, கீழே இருக்க பக்கம் அடைச்சிக்கும். இந்த மாதிரி ஃப்ரேமை லைட்டாக தூக்கிட்டு இதில் வந்து ஹோல்ஸ் போடுங்க. ஆரி ஸ்டாண்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஆரி ஸ்டாண்டோ இல்லை காட்லேயே கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து ஈவனாக இருக்கட்டும், ஒன்றோட ஒன்று வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இருக்க வேண்டாம், அடுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து ட்ரேசிங் பவுடர், கெரோசின், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பவுடர் எடுத்துக்கிறது. ட்ரேசிங் பவுடர் ஒன்றும் இல்லை, ஜிங்க் பவுடர்னு சொல்கிறது தான் ட்ரேசிங் பவுடர்னு நம்ம சொல்கிறோம்.
கொஞ்சமாக கெரோசின் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. காட்டன் எடுத்து அந்த இதில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக புழிஞ்சுக்கோங்க. இது மேலே வச்சு 2 or 3 டைம்ஸ் போடலாம். டிசைன் நவுறாமல் இருக்கணும்னா 4 கார்னர்ஸையும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு ஷாலோ, சாரீஸ் எங்கேயாவது அங்கங்கே போடுறதுக்கு கூட நிறைய டிசைன் நிறையா போடுவோம் இல்லையா, அங்கங்கே போடுறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இங்கே பாருங்கள், டிசைன் அப்படியே இறங்கிடுச்சு. கெரோசின் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ரெகுலராக எல்லோரும் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கீழே கொடுக்குறோம். அதுக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.